அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக அற்புதமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலத்தை பற்றி காணவிருக்கிறோம். அதுதான் ஆழ்வார்களின் அமுதமாய் திகழும் 20ஆம் திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம். இந்த திருத்தலம் ஸ்ரீமன் நாராயணனின் திருவருளை பருகி ஆழ்வார்கள் பலரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு புண்ணிய பூமி. வாருங்கள், இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம். திருக்கண்ணபுரம் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். ஆனால் அதன் ஆன்மீக சிறப்பு அளப்பரியது. இத்தலம் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள் என்று போற்றப்படும் 5 கிருஷ்ணர் தலங்களில் ஒன்றாகும். இங்கு எழுந்தருளி இருக்கும் பெருமாள் சாவுரிராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தாயார் ஸ்ரீ பத்மினி நாச்சியார். பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்குள்ள தீர்த்தம் நித்திய புஷ்கரணி மற்றும் தல விருட்சம் புன்னை மரம். திருக்கண்ணபுரத்தின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒருமுறை நம்பி என்ற அர்ச்சகர் தினமும் பெருமாளுக்கு மாலை சாத்தி வந்தார். மன்னன் பெருமாள் மீது கொண்ட அன்பால் பெருமாளுக்கு முடியலங்காரம் செய்ய ஆசைப்பட்டான். அர்ச்சகர் முடியலங்காரம் செய்ய மறுத்ததால் மன்னன் அர்ச்சகர் மீது கோபம் கொண்டான். அந்த இரவு பெருமாள் அர்ச்சகரின் கனவில் தோன்றி தனது திருமுடியை மன்னனுக்கு காட்டும்படி கூறினார். அதன்படி அர்ச்சகர் செய்ய பெருமாள் சாவுரி முடியுடன் காட்சியளித்ததால் சாவுரி ராஜ பெருமாள் என பெயர் பெற்றார். இராவண வதத்திற்கு பிறகு விபீஷணன் இலங்கைக்கு செல்லும் வழியில் இத்தலத்திற்கு வந்து சாவுரி ராஜ பெருமாளை சேவித்தார். அப்பொழுது பெருமாள் விபீஷணனுக்கு இராமபிரானின் பட்டாபிஷேக கோலத்தை காட்டி அருளினார். இன்றும் இத்தலத்தில் விபீஷணன் பெருமாளை நோக்கியவாறு கோயில் பிரகாரத்தில் காட்சியளிக்கிறார். அங்கனெடு மதில்புடை சூழ் அயோத்தி என்னும் அழகியனாக ரதுவுமன்றி யமரர் கோமான் செங்கனேடு மாலமருமிடமாம் கண்டீர் திருக்கண்ணபுரம் என்றும் சேர்மினீரே. இப்பாசுரம் திருக்கண்ணபுரம் அயோத்திக்கு நிகரானது என்று போற்றுகிறது. இக்கோயில் ஒரு பெரிய வளாகத்தை கொண்டுள்ளது. 5 நிலை இராஜகோபுரம், பல மண்டபங்கள், பிரகாரங்கள் என பிரம்மாண்டமாக விளங்குகிறது. மூலவர் சாவுரிராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள கருடாழ்வார் பெருமாளை நோக்கியவாறு இல்லாமல் சற்று திரும்பியிருக்கும் அமைப்பு இத்தலத்தின் தனிச்சிறப்பு. இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. விபீஷணர் பெருமாளை தரிசிக்க வந்தபோது பெருமாளின் சன்னதிக்கு நேராக கருடாழ்வார் நின்று கொண்டிருந்தார். இதனால் விபீஷணரால் பெருமாளை முழுமையாக தரிசிக்க முடியவில்லை. எனவே விபீஷணனுக்கு மறைக்காமல் இருக்க கருடாழ்வார் சற்றே பக்கவாட்டில் விலகி நின்றார். அந்த அமைப்பிலேயே இன்றும் அவர் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாகவே இத்தலத்தில் கருடாழ்வார் பெருமாளை நேராக பார்க்காமல் சற்று திரும்பி அமைந்திருப்பதாக புராண கதை கூறுகிறது. இத்தலத்து தாயார் பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் என்றும் பத்மினி என்ற பெயருடைய மன்னன் ஒருவனால் கண்டெடுக்கப்பட்டு சாவுரி ராஜ பெருமாளுக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இத்தலம் கோவர்த்தன கிருஷ்ணன், காளிங்கனர்த்தன கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், சந்தான கோபால கிருஷ்ணன், வேணுகோபால கிருஷ்ணன் என 5 கிருஷ்ணர் அம்சங்களை ஒருங்கே கொண்டதால் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம் என்றும் கூறப்படுகிறது. இத்தலத்தில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை. பெருமாளே அனைத்து நவக்கிரக தோஷங்களையும் நீக்குவதாக ஐதீகம். திருக்கண்ணபுரத்தில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற திருவிழாக்களின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளின் அருளை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரதோற்சவம் கண்கொள்ளா காட்சியாகும். திருக்கண்ணபுரம் சாவுரி ராஜ பெருமாளை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் பல்வேறு பலன்களை பெறுகிறார்கள். திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல், கல்வி மற்றும் தொழில் விருத்தி, மன அமைதி போன்ற பலன்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். நித்திய புஷ்கரணியில் நீராடி பெருமாளை சேவிப்பது சகல பாவங்களையும் போக்கும் என்பது ஐதீகம். இந்த தெய்வீக பயணத்தில் 20ஆம் திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சாவுரிராஜ பெருமாளின் பெருமைகளையும் ஆழ்வார்களின் அமுதமயமான பாசுரங்களையும் கண்டோம். இத்தலம் வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அது காலத்தால் அழியாத பக்திக்கும் வரலாற்றுக்கும் ஆன்மீகத்திற்கும் சான்றாகும். வாய்ப்பு கிடைக்கும் போது அனைவரும் ஒரு முறை திருக்கண்ணபுரம் சென்று சாவுரி ராஜ பெருமாளின் அருளை பெற்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.